மலையுச்சி தீபத்தூணில் தீபமேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்பொழுது விசாரணையானது தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெ. ரவீந்திரன் வாதத்தை துவங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இன்று காலை 10:30 மணிக்கு அலுவல் துவங்கியவுடனே முதல் வழக்காக அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது என்ன நடக்கிறது? தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் விவகாரம் தற்போது தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்த அந்த வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமச்சந்திரன் அமர்வு கூடியிருக்கின்றது. இந்த விஷயம் பொறுத்தவரையில தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காக தற்போது பார்க்கப்படுகின்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை எதிர்த்து ராதாகிருஷ்ணன் என்பவர் முறையீடு செய்திருந்தார். மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வாதம் செய்து வருகின்றார். அவசர வழக்காக விசாரிப்பதற்கு நன்றி என்று கூறி தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெறுகின்றது. நீதிபதிகள் தொடர்ந்து இந்த வழக்கு தமிழக அரசு சார்பிலே என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் அவதூறு வழக்கு குறித்து அவர் விவரித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 12 மணி நேரமாக என்ன நடந்தது என எங்களுக்கு தெரியும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். எனவே மிகுந்த பரபரப்போடு இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையை எதிர்நோக்கி பலரும் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்ற முயற்சி செய்த போது அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு கூட செய்யப்பட்டிருக்கிறது. 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எந்த இடத்தில் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது தொடர்பான அந்த இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதங்களும் தள்ளுமுள்ளுகளும் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே மலை உச்சியில் தீபத்தை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் புதன்கிழமை மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டது. எனவே இதனை தொடர்ந்துதான் இந்த விவகாரம் என்பது ஒரு முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து நீதிபதிகளிடம் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார்கள்.